10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. பாருங்க next exercise 3.1ல 9th question பாருங்க. If secant theta plus tan theta equal to p, obtain the values of secant theta, tan theta and sin theta in terms of p. இப்போ given ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, என்ன பாருங்கள், secant theta plus tan theta equal to p. அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் secant tan மட்டும்தான் இருக்குது, அதோட வேல்யூ வந்து pன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது secant theta plus tan thetaவோட வேல்யூ pன்னு கொடுத்துட்டு அவங்க கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, obtain the values of secant thetaவோட வேல்யூ, tan theta and sin theta, இந்த 3 கொசைன் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் கொண்டு வந்து எழுத சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ கிவன் சீக்கன் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா மட்டும்தான் ஈக்குவல் டு பி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சீக்கன் டீட்டாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் கொண்டு வரணும், டேன் டீட்டாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் சொல்லணும், அண்டு சைன் டீட்டாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் கொண்டு வந்து நம்ம ரிசல்ட்டு சொல்லணும். ஓகேவா? பாருங்கள், கிவன் சீக்கன் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா ஈக்குவல் டு பி, அது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. அதான் கிவன் ஈக்குவேஷன். நமக்கு இப்போ நமக்கு என்ன ஐடென்டிட்டி தெரியும், சீக்கனையும் டேனையும் ரிலேட் பண்ணுற ஒரு ஐடென்டிட்டி தெரியும் இல்லையா. we know that secant square theta minus tan square theta equal to 1. we know that secant square theta minus tan square theta equal to 1 அப்படிங்கிற ஐடென்டிட்டி நமக்கு தெரியும். இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்கு பாரு, நமக்கு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மில் இருக்கா. அதாவது secant square theta means secant theta the whole square மைனஸ் டேன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன மீனிங் நமக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அல்ஜிப்ரா ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ இங்கே ஏங்கிறது சீக்கன் டீட்டா, பிங்கிறது டேன் டீட்டா. அப்போ இது ஏ ப்ளஸ் பி, அதாவது சீக்கன் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா இன்ட்டு ஏ மைனஸ் பி, சீக்கன் டீட்டா மைனஸ் டேன் டீட்டான்னு எழுதலாம் இல்லையா, ஈக்குவல் டு 1. அது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்க ஃபார்மேட்டை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மில் எழுதிக்கிறோம். அப்போ சீக்கன் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா இன்ட்டு சீக்கன் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது நமக்கு ரிசல்ட்டு. ஓகேவா? இப்போ கிவன் பாருங்கள், சீக்கன் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டாவோட வேல்யூ என்ன, பி. அப்போ இந்த ரிசல்ட்டில் சீக்கன் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டாக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன பின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. ஸோ அப்போ பி இன்ட்டு சீக்கன் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா ஈக்குவல் டு 1 பை யூஸிங் by 1. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த சீக்கன் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டாவுக்கு நாங்கள் பின்னு போட்டுக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ என்ன வந்துடும், பி இன்ட்டு சீக்கன் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ பி இன்ட்டு இந்த பிங்கிறது இங்கே ப்ராடக்ட்டில் தானே இருக்குது. அப்போ ரைட் சைடு வரும்போது என்ன ஆகிடும், நமக்கு டிவிஷன் ஆகிடுமா. அப்போ இங்கே என்ன வரும், சீக்கன் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா ஈக்குவல் டு 1 பை பின்னு கிடைக்கும். பாருங்கள், சீக்கன் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா ஈக்குவல் டு 1 பை பின்னு கிடைக்குமா. அது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சீக்கன் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா ஈக்குவல் டு பி, அதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். சீக்கன் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா ஈக்குவல் டு 1 பை பி, அதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ணால் சீக்கன் டீட்டா அண்டு டேன் டீட்டாவோட வேல்யூ கிடைக்கும் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் ப்ளஸ் பண்ணும்போது இந்த டேன் கேன்சல் ஆகி சீக்கன் வேல்யூ கிடைக்கும். மைனஸ் பண்ணினேன் அப்படின்னா சீக்கன் கேன்சல் ஆகி டேன் வேல்யூ கிடைக்கும். நம்ம அதை ரெண்டையும் வச்சுட்டு சைன் வேல்யூ ரிமைனிங் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து கிவன் ஈக்குவேஷன் சீக்கன் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா ஈக்குவல் டு பி, அதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம தெரிஞ்ச ஐடென்டிட்டி சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1ல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா, சீக்கன் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா ஈக்குவல் டு 1 பை பிங்கிறது கிடைக்கும். அது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் சால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேன் அண்டு சீக்கன் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதிலேருந்து சைன் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் 1 பாருங்கள், என்னது, சீக்கன் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா ஈக்குவல் டு பி. ஈக்குவேஷன் 2 சீக்கன் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா ஈக்குவல் டு 1 பை பி. நம்ம பார்த்தாலே தெரியுது பாருங்கள், ஜஸ்ட் சைன் தான் டிஃப்ரெண்ட். அப்போ அப்படியே ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு எது கிடச்சிடும், சீக்கன் கிடச்சிடும். மைனஸ் பண்ணும்போது டேன் கிடச்சிடும். ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ஐயும் ப்ளஸ் பண்ணுங்கள்.
equation 1 plus 2 which implies equation 1 என்ன secant theta plus tan theta equal to p இது equation 1. equation 2 என்ன பாருங்க secant theta minus tan theta equal to 1 by p இது equation 2. அப்போ டேரெக்டாக அப்படி என்ன பண்ணுறோம் ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணும்போது என்னவாகும் இந்த ப்ளஸ் tan theta மைனஸ் tan theta டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடுமா. அப்போ tan thetaவும் மைனஸ் tan thetaவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் secant theta ப்ளஸ் secant theta வருமா. secant theta ப்ளஸ் secant theta என்ன கிடைக்கும் 2 secant theta. secant theta ப்ளஸ் secant என்ன கிடைச்சு நமக்கு 2 secant theta கிடைக்கும். அதே போல் ரைட் சைடு ப்ளஸ் பண்ணும்போது என்ன வரும் p ப்ளஸ் 1 by p. ஏன்னா இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது இந்த ப்ளஸ் tan theta மைனஸ் tan theta கேன்சல் ஆகிடும். அப்போ secant theta ப்ளஸ் secant theta 2 secant theta வரும். இங்கே p ப்ளஸ் 1 by p ரைட் சைடு வரும். இப்போ 2 secant theta ஈக்குவல் டு இந்த p ப்ளஸ் 1 by p எல்சிஎம் எடுங்க pm. அப்போ p எல்சிஎம் எடுத்தால் என்னவாகும் இந்த சைடு எல்சிஎம் எடுக்கும்போது இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை ஆகும். அப்போ p இன்ட்டு p என்ன வரும் p ஸ்கொயர். ஸோ அப்போ p ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை பின்னு வரும். p ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை பின்னு கிடைக்கும். p ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை p. இது 2 secant thetaவோட வேல்யூ. இது 2 secant thetaவோட வேல்யூ. 2 secant thetaவோட வேல்யூ நமக்கு என்ன பாருங்கள் p ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை p. அப்போ secant theta ஈக்குவல் என்ன வந்துடும் இந்த 2 மல்டிப்ளிகேஷன் இருக்க 2 ரைட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துருமா. ஸோ அப்போ p ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை p. அப்போ தேர்ஃபோர் secant theta ஈக்குவல் என்ன வரும் பாருங்கள் p ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2pன்னு கிடச்சிடும். அப்போ secant thetaவோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிடும் இன் டர்ம்ஸ் ஆஃப் pயில் வந்துருமா. secant theta ஈக்குவல் டு p ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை 2p. பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் 2 போடும்போது நமக்கு secant theta ஈக்குவல் டு p ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2pன்னு கிடைக்கிது இல்லையா. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 மைனஸ் 2 போடுறோம். ஈக்குவேஷன் 1 மைனஸ் 2 போடும்போது நமக்கு பாருங்கள் ஈக்குவேஷன் 1 மைனஸ் 2 விச் இம்ப்ளைஸ் ஈக்குவேஷன் 1 என்ன secant theta ப்ளஸ் tan theta ஈக்குவல் டு p. ஈக்குவேஷன் 2 என்ன பாருங்கள் secant theta மைனஸ் tan theta ஈக்குவல் டு 1 by p. secant theta மைனஸ் tan theta ஈக்குவல் டு 1 by p. இப்போ ஈக்குவேஷன் 1லேருந்து ஈக்குவேஷன் 2 மைனஸ் பண்ணுறோம். இப்போ மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ஈக்குவேஷனோட சைன் சேஞ்ச் ஆகும் இல்லையா. அப்போ இது என்ன ஒரு மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கனால இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்கனால இங்கே மைனஸ் வருது, இங்கே மைனஸ் இருக்கனால இங்கே ப்ளஸ், நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் இருக்கனால இங்கே மைனஸ் வரும். அப்போ இந்த secant theta மைனஸ் tan theta secant theta மைனஸ் secant theta கேன்சல் ஆகிடுமா. ஏன்னா படிச்சிருப்பீங்க ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது. அப்போ secant theta மைனஸ் secant theta கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன வரும் tan theta ப்ளஸ் tan theta. tan thetaவையும் tan thetaவை ஆட் பண்ண நமக்கு என்ன வரும் 2 tan theta. ஸோ அப்போ 2 tan theta ஈக்குவல் டு இங்கே இருக்குது p மைனஸ் 1 by p. பாருங்கள் 2 tan theta ஈக்குவல் டு p மைனஸ் 1 by p. இப்போ இதில் எல்சிஎம் எடுங்க. அப்போ என்ன வரும் p எல்சிஎம் எடுத்தோன்னா p இன்ட்டு p ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பின்னு வருமா. ஸோ அப்போ 2 tan theta ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் பாருங்கள் p ஸ்கொயர் மைனஸ் 1 2 tan theta ஈக்குவல் டு p ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை p. அப்போ தேர்ஃபோர் tan theta ஈக்குவல் டு என்ன வரும் இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்க 2 லெஃப்ட் சைடு வரும்போது ரைட் சைடு வரும்போது டிவிஷன் ஆகிடுமா. அப்போ என்ன வரும் tan theta ஈக்குவல் டு p ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2pன்னு கிடைக்கும். பாருங்கள் tan theta ஈக்குவல் டு p ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2pன்னு வரும். பாருங்கள் ஈக்குவேஷன் 1 மைனஸ் 2 போடும்போது secant theta கேன்சல் ஆகி 2 tan theta ஈக்குவல் டு p மைனஸ் 1 by p. எல்சிஎம் எடுத்தோன்னா p ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பின்னு வரும். அப்போ தேர்ஃபோர் tan theta ஈக்குவல் டு என்ன வந்துடும் பாருங்கள் p ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை இந்த லெஃப்ட் சைடு இருக்க 2 ரைட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். அப்போ p ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2pன்னு வரும். இப்போ நம்ம கேட்டது secant theta tan theta அண்டு sin theta இன் டர்ம்ஸ் ஆஃப் pயில் சொல்லியிருக்காங்க. secant thetaவோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் pயில் சொல்லிட்டோம் p ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 2p. அண்ட் tan thetaவோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் pயில் p ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2p. நெக்ஸ்ட் என்ன sin thetaவை இன் டர்ம்ஸ் ஆஃப் pயில் சொல்லணும். ஓகேவா. அப்போ நம்ம sin thetaவை எப்படி எழுதிக்கலாம்னா இந்த டேனும் சீக்கனும் இன்வால்வ் ஆகிற மாதிரி நம்ம எழுத போகிறோம். அப்போ sin thetaவை ஆக்சுவலாக sin theta பை cos theta இன்ட்டு cos theta எழுதலாம். அப்போ இந்த காஸ் கேன்சல் ஆகி நமக்கு அகைன் sin thetaவே கிடச்சிரும் இல்லையா. அப்போ sin thetaவை எப்படி எழுதுகிறோம் பாருங்கள் sin theta பை cos theta இன்ட்டு cos theta. இப்போ sin theta பை cos thetaங்கிறது நமக்கு என்ன பாருங்கள் tan theta தெரியும். sin பை cos என்ன tan. அப்போ sin theta பை cos thetaவை tan thetaன்னு எழுதிக்கலாமா இன்ட்டு காஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 1 by secant. எதுக்காக அப்படி எழுதுகிறோம் ஏன்னா நமக்கு secant அண்டு tan தெரியும், அதனால் அந்த டேர்முக்கு கொண்டு வர. அப்போ sin theta பை cos thetaங்கிறத tan thetaன்னு cos thetaவை 1 by secant thetaன்னு எழுதிக்கலாமா இன்ட்டு 1 by secant theta. நமக்கு ஆக்சுவலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சு tan thetaவோட வேல்யூ என்ன பாருங்கள் p ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2p. பாருங்கள் p ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2p இன்ட்டு 1 டிவைடட் பை secant theta என்ன p ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 2p. secant theta என்ன பாருங்கள் p ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 2p. அப்போ p ஸ்கொயர் மைனஸ் 1 by 2p இன்ட்டு இங்கே 1 டிவைடட் பை வரதுனால இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகிடுமா.
அப்போ என்ன வரும் 2p/p² + 1 கிடச்சிரும். ஓகேவா? பாருங்கள் p² - 1/2p இன்ட்டு 1 டிவைடட் பைங்கிறது இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக வந்து என்ன வரும் 2p/p² + 1. இப்போ இந்த 2p கேன்சல் ஆகிடுமா? அப்போ ரிமைனிங் என்ன வரும் p² - 1 டிவைடட் பை p² + 1. பாருங்கள் p² - 1 டிவைடட் பை p² + 1. அப்போ நமக்கு பாருங்கள் சைன் தீட்டாவும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பியில் வந்துடுதா? இப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு p² - 1 டிவைடட் பை p² + 1 கிடைக்கும். ஏன்னா நம்ம பாருங்கள் ஈக்குவேஷன் கிவன் ஈக்குவேஷன் சீக்கன் ப்ளஸ் tan ஈக்குவல் டு p. ஸோ அதை வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். அடுத்தது நம்ம தெரிஞ்ச ஐடென்டிட்டி சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அதை யூஸ் பண்ணும்போது நம்ம a + b இன்ட்டு a - b அதில் சீக்கன் ப்ளஸ் டேனுக்கு பதிலாக பின்னு போடும்போது சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா ஈக்குவல் டு 1/pன்னு கிடைக்கும். அது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் 1 + 2 போட்டோம் அப்படின்னா tan கேன்சல் ஆகி 2 சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு p + 1/p. ஸோ அப்போ அதிலேருந்து சீக்கன் தீட்டா நமக்கு என்ன கிடைக்கும் p² + 1/2pங்கிறது கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 - 2 போட்டோன்னா அதில் என்னவாகும் சீக்கன் தீட்டா கேன்சல் ஆகி 2 tan தீட்டா ஈக்குவல் டு p - 1/pன்னு கிடைக்கும். ஸோ அதிலேருந்து நமக்கு tan தீட்டா என்ன கிடச்சிரும் p² - 1/2pன்னு கிடைக்குமா? அடுத்து சைன் வேணும். அப்போ சைன் தீட்டாவை நம்ம எப்படி எழுதிக்கலாம் sin பை காஸ் இன்ட்டு காசுன்னு எழுதலாம். sin பை காசுங்கிறது என்ன tan, காஸ் தீட்டாங்கிறது 1/சீக்கன் தீட்டா. அப்போ tan தீட்டாக்கு பதிலாக இங்கே p² - 1/2pஐயும் சீக்கன் தீட்டாக்கு பதிலாக p² + 1/2pஐயும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 1 டிவைடட் பை p² + 1/2pன்னு வருமா? ஸோ இப்போ p² - 1/2p இன்ட்டு இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக வந்தால் 2p/p² + 1. அப்போ இந்த 2p இந்த 2p கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும் p² - 1 டிவைடட் பை p² + 1 கிடச்சிடும். இப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு p² - 1 டிவைடட் பை p² + 1. ஸோ அப்போ நமக்கு சீக்கன் தீட்டாவும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பியில் கிடச்சிரும், tan தீட்டாவும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பியில் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு சைன் தீட்டாவும் இன் டர்ம்ஸ் நமக்கு பியில் கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே எக்ஸசைஸில் 12th கொஸ்டின் பாருங்கள். எக்ஸசைஸ் 5.1ல் 12th சம். எலிமினேட் தீட்டா ஃப்ரம் த ஈக்குவேஷன் a secant theta minus c tan theta equal to b and b secant theta plus d tan theta equal to c. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலிமினேட் தீட்டா ஃப்ரம் த ஈக்குவேஷன்ஸ். இங்கே 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். a secant theta minus tan theta equal to b. அடுத்தது b secant theta plus d tan theta equal to c. இந்த 2 ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தீட்டாவை எலிமினேட் பண்ணி நம்ம ரிசல்ட்டு கொண்டு வரணும். ஓகேவா? அதாவது தீட்டா இல்லாமல் இந்த ஏபிசிடி இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வந்து எழுதுகிறோம். இது ஜஸ்ட்டு சால்வ் பண்ணுறதா இதுவும் பாருங்கள். அப்போ எலிமினேட் தீட்டா ஃப்ரம் த ஈக்குவேஷன்ஸ். இந்த 2 ஈக்குவேஷன்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் தீட்டாவை எலிமினேட் பண்ணி சொல்கிறோம். அப்போ கிவன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன பாருங்கள் a secant theta மைனஸ் c tan theta equal to b. a secant theta minus c tan theta equal to p. இப்போ a secant theta அதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோ. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் a secant theta minus c tan theta equal to p. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பாருங்கள் b secant theta plus d tan theta equal to c. ஸோ இப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது a secant theta minus c tan theta equal to bன்னு வருதா? இப்போ நமக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு சேமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் அந்த 2 ஈக்குவேஷன்ஸ் வச்சு ஏதாவது ஒரு டேர்மை எலிமினேட் பண்ணி கொண்டு வர முடியுமா? அப்போ என்ன பண்ணுற பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் a secant theta மைனஸ் c tan theta equal to bன்னு இருக்குது. இங்கே b secant theta ப்ளஸ் d tan theta equal to cன்னு இருக்குது. அப்போ இதில் ஏதாவது கோஎஃபிஷியன்ட் சேமாக இருந்தால் நம்ம கேன்சல் பண்ண முடியும் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை பியால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ab secant thetaன்னு கிடைக்குமா? இது ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ab secant theta. அதே போல் செகண்ட் ஈக்குவேஷனை ஏவால் மல்டிப்ளை பண்ண இங்கேயும் ab secant theta கிடைக்குமா இல்லையா? அப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு டேர்ம் கேன்சல் ஆகி அனதர் டேர்ம் கிடைக்கும். ஸோ அப்போ அதை வச்சு அடுத்தது டெரைவ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை பியாலையும் செகண்ட் ஈக்குவேஷனை ஏஆலையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஏன்னா இப்போ நம்ம என்னென்னா இங்கேயும் நம்ம என்ன ரிசல்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ங்கிற ரிசல்ட்டு தான் கொண்டு வரேன். அப்போ சீக்கண்ட் தீட்டாவும் நமக்கு இங்கே tan தீட்டாவும் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீக்கண்ட் தீட்டா இல்லைனா tan தீட்டா ஏதாவது ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து சீக்கண்ட் தீட்டாவை கேன்சல் பண்ணி tan தீட்டா எடுத்துக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்போ ஃபஸ்ட்டு இந்த சீக்கண்ட் தீட்டாவோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு சேமாக இருக்கணும். அதனால் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பியாலையும் செகண்ட் ஈக்குவேஷனை ஏஆலையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு பி
இன்ட்டு பி. ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பியால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு பி விச் இம்ப்ளைஸ். இப்போ இதை பியால் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? ஏபி சீக்கன் தீட்டா. ஏன்னா நம்ம ஒரு டேர்மால் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபுல்லாக எல்லா டேர்ம்ஸ் சொன்னதை அதை மல்டிப்ளை பண்ணி ஆகணும். அப்போ பியால் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபுல்லாக என்ன வரும்? ஏபி சீக்கன் தீட்டா மைனஸ் இங்கே பியால் மல்டிப்ளை பண்ணால் பிசி டேன் தீட்டா ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? பி ஸ்கொயர். ஓகே, ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லாக பியால் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? ஏபி சீக்கன் தீட்டா மைனஸ் பிசி டேன் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் அடுத்து என்ன பண்ணுறோம்? ஃபுல்லாக ஏஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு ஏ போடுறோம். அப்போ இங்கே என்ன வரும்? விச் இம்ப்ளைஸ் ஏபி சீக்கன் தீட்டா ப்ளஸ் ஏடி டேன் தீட்டா ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சி ஏசின்னு வருமா? பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லாக பியால் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ என்ன ஒரு ஏபி சீக்கன் தீட்டா மைனஸ் பிசி டேன் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர். செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு ஏ போட்டோன்னா என்ன வரும்? ஏபி சீக்கன் தீட்டா ப்ளஸ் ஏடி டேன் தீட்டா ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சி ஏசி. இப்போ இந்த டூ ஈக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ணுறோம். அப்போ இதை சால்வ் பண்ணும்போது இது ரெண்டு ஒரே டேர்ம், அதாவது சைன் மட்டும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் இல்லையா? அப்போ தானே கேன்சல் பண்ண முடியும். அதனால் இது டூ ஈக்குவேஷன்ஸையும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? செகண்ட் ஈக்குவேஷனோட சைன் சேஞ்ச் ஆகும் இல்லையா? செகண்ட் ஈக்குவேஷனோட சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். ஏன்னா இது ப்ளஸ், ஸோ மைனஸ். இங்கே ப்ளஸ் இருக்கனால இங்கேயும் மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்கனால இங்கேயும் மைனஸ். அப்போ நமக்கு ஏபி சீக்கன் தீட்டா மைனஸ் ஏபி சீக்கன் தீட்டா கேன்சல் ஆகிடுமா? ஏபி சீக்கன் தீட்டா மைனஸ் ஏபி சீக்கன் தீட்டா கேன்சல் ஆகிடும். அடுத்தது ரிமைனிங் அப்போ இங்கே இருக்கிறது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? அப்படி அப்போ என்ன ஒரு மைனஸ் பிசி டேன் தீட்டா, இங்கே என்ன இருக்கும்? மைனஸ் ஏடி டேன் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி. பாருங்கள், மைனஸ் பிசி டேன் தீட்டா மைனஸ் ஏடி டேன் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி. இப்போ இதில் இருந்து மைனஸ் டேன் தீட்டாவை அவுட் சைடு எடுத்துருங்க. ஸோ மைனஸ் டேன் தீட்டாவை காமன் எடுத்துட்டா இங்கே என்ன வந்துடும்? பிசி ப்ளஸ் ஏடி மைனஸ் டேன் தீட்டாவை காமன் எடுத்துரும். அப்போ என்ன வரும்? பிசி ப்ளஸ் ஏடி ஈக்குவல் டு இதிலேருந்து மைனஸை காமன் எடுத்துகிட்டு என்ன வரும்? ஏசி மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே மைனஸை காமன் எடுத்துட்டா ஏசி மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுமா? அப்போ இங்கே என்ன வந்துடும்? டேன் தீட்டா இன்ட்டு பிசி ப்ளஸ் ஏடி, பிசி ப்ளஸ் ஏடி ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் பாருங்கள்? ஏசி மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இப்போ டேன் தீட்டா இன்ட்டு பிசி ப்ளஸ் ஏடி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பி ஸ்கொயர். அந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ தேர்ஃபோர் டேன் தீட்டா ஈக்குவல் டு என்ன வந்துடும் பாருங்க? இந்த ஏசி மைனஸ் பி ஸ்கொயர். இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க பிசி ப்ளஸ் ஏடி ரைட் சைடு போனால் என்ன வாங்கிடும்? டிவைட் ஆயிரும். ஸோ இப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை பிசி ப்ளஸ் ஏடின்னு கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே போல் அந்த டூ ஈக்குவேஷன்ஸ் வச்சு என்ன பண்ணுறோம்? சீக்கன் தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ சீக்கன் தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணால் இந்த டேன் டேர்ம் கேன்சல் ஆகணும் இல்லையா? அப்போ இதை கேன்சல் பண்ணுறேன். அப்போ இது இந்த டேன் தீட்டாவோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு சேமாக வரணும். அப்போ இங்கே சி இருக்குது. அப்போ இங்கே டியால் மல்டிப்ளை பண்ணும்போது சிடி டேன் தீட்டா வரும். இங்கே டி இருக்கனால இங்கே சியால் மல்டிப்ளை பண்ணால் சிடி டேன் தீட்டா. அப்போ இதை ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆயிரும் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட் ஈக்குவேஷனை டியாலையும் செகண்ட் ஈக்குவேஷனை சியாலையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நம்ம இது போட்ட மாதிரியே தான். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு டி போட்டால் என்ன வரும் பாருங்கள்? ஏடி சீக்கன் தீட்டா. ஏன்னா எல்லா டேர்ம்ஸோடையும் டியால் மல்டிப்ளை பண்ணும். அப்போ ஏடி சீக்கன் தீட்டா மைனஸ் சிடி டேன் தீட்டா ஈக்குவல் டு பி இன்ட்டு டி பிடி. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லாக டியால் மல்டிப்ளை பண்ணிடுவோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம்? அதே போல் இங்கே சிடி கொண்டு வரதுக்காக இதை ஃபுல்லாக சியால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? பிசி சீக்கன் தீட்டா ப்ளஸ் சிடி டேன் தீட்டா. ஏன்னா டி இருக்குது, சியால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ சி இன்ட்டு டி சிடி டேன் தீட்டா ஈக்குவல் டு சி இன்ட்டு சி சி ஸ்கொயர். ஓகேவா? ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லாக டியால் மல்டிப்ளை பண்ணுறோம். செகண்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லாக சியால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லாக டியால் மல்டிப்ளை பண்ணும்போது ஏடி சீக்கன் தீட்டா மைனஸ் சிடி டேன் தீட்டா ஈக்குவல் டு பிடி கிடைக்கும். செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு சி போட்டோன்னா பிசி சீக்கன் தீட்டா ப்ளஸ் சிடி டேன் தீட்டா ஈக்குவல் டு சி ஸ்கொயர். இப்போ இந்த டூ ஈக்குவேஷன்ஸை அதே போல் சால்வ் பண்ணும்போது பாருங்கள், இது ஆல்ரெடி நமக்கு டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கும். அதனால் ஆட் பண்ணாலே இது கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த டூ ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்ணால் ஆட் பண்ணுறோம். அப்போ இந்த மைனஸ் சிடி டேன் தீட்டா ப்ளஸ் சிடி டேன் தீட்டா கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குங்க? AD secant theta plus BC secant theta. So, by AD secant theta plus BC secant theta equal to இது அப்படியே ஆட் பண்ணால் BD plus C square. ஓகேவா? இப்போ இதில் இருந்து secant theta அவுட் சைடு எடுத்துருங்க. அப்போ secant theta காமன் எடுத்துட்டாங்க என்ன வரும்? AD plus BC. secant theta காமன் எடுத்துட்டோன்னா AD plus BC equal to BD plus C square. ஸோ இப்போ இந்த AD plus BCங்கிறது இங்கே ப்ராடக்ட்டில் இருக்கா? அப்போ ரைட் சைடு அப்படியே டிவிஷனில் கொண்டு போயிருங்க. அப்போ என்ன வரும்? secant theta equal to BD plus C square divided by AD plus BC. secant theta equal to AD plus BD plus C square divided by AD plus BC. இந்த ரைட் சைடு இருக்கிற லெஃப்ட் சைடு இருக்கிற ப்ராடக்ட்டில் இருக்கட்டும், ரைட் சைடு டிவிஷனில் வந்துடும். ஓகேவா? அப்போ நம்ம tan theta என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம்? AC minus B square divided by BC plus AD.
அடுத்து சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு பிடி மைனஸ் ப்ளஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை ஏடி ப்ளஸ் பிசி. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டீட்டாவை எலிமினேட் பண்ண போகிறோம். நமக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி என்ன, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. we know that சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, சீக்கன் தீட்டா என்ன, அதை ஸ்கொயர் பண்ணுறோம். சீக்கன் தீட்டா என்ன, பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை AD plus BC the whole square. Secant square theta. இது secant theta, அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். மைனஸ் tan square theta. tan theta வை ஸ்கொயர் பண்ணுறேன். tan theta என்ன, AC minus B square divided by BC plus AD the whole square equal to 1. ஓகேவா, secant square theta minus tan square theta equal to 1. ஸோ இப்போ secant theta நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்ச டேர்முக்கு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் tan theta ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கே இல்லையா, அதை ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறேன். இப்போ இது ஹோல் ஸ்கொயர் நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏடி ப்ளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை பிசி ப்ளஸ் ஏடி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ இதில் டினாமினேட்டர் பாருங்கள் ரெண்டுமே சேமாக இருக்குது. ஏன்னா இது ஏடி ப்ளஸ் பிசி, நமக்கு பிசி ப்ளஸ் ஏடினால அதுவும் நமக்கு என்ன ஏடி ப்ளஸ் பிசி தான். அப்போ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் அப்படியே நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ டினாமினேட்டர் அப்படியே எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், ஏடி ப்ளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர். இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கனால அப்படியே நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நியூமரேட்டர் என்ன, பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. பாருங்கள், ஏன்னா நீங்கள் டினாமினேட்டர் நீ ரெண்டு வேறு வேறு நினச்சிக்காது, இதுவும் ஏடி ப்ளஸ் பிசி தான், இதுவும் ஏடி ப்ளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் தான். ஓகேவா, அப்போ டினாமினேட்டர் எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம்னா நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஒரு பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த டினாமினேட்டர் கட்டாமல் ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ என்ன வரும், பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர். ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர்னு வருமா பாருங்கள். இப்போ பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர். ஜஸ்ட் இதை மட்டும் ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ என்ன ஒரு பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர். இந்த மைனஸ் ஆஃப் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ரைட் சைடு போது நமக்கு என்ன வரும், ப்ளஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிடும். ஓகேவா, இப்போ இதில் கொடுத்துருக்கிறதுனா 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ சீக்கன் தீட்டா மைனஸ் சி டேன் தீட்டா ஈக்குவல் டு பி. இன்னொரு ஈக்குவேஷன் பி சீக்கன் தீட்டா ப்ளஸ் டி டேன் தீட்டா ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சால்வ் பண்ணுறோம். அதுக்கு கோஎஃபிஷியன்ட் நமக்கு சீக்கன் டேனோட கோஎஃபிஷியன்ட் சேமாக கொண்டு வரும். அதனால தான் இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பியாலையும் செகண்ட் ஈக்குவேஷனை ஏவாலையும் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணுறோம். அப்போ டேன் தீட்டா நமக்கு என்ன கிடைக்கும், ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் பை பிசி ப்ளஸ் ஏடி. அடுத்து அதே போல் இந்த டேனை கேன்சல் பண்ணி சீக்கன்னு கொண்டு வரும். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை டியாலையும் செகண்ட் ஈக்குவேஷனை சியாலையும் மல்டிப்ளை பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் பை ஏடி ப்ளஸ் பிசின்னு கிடைக்கும். நமக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சீக்கன் தீட்டா வேல்யூவையும் tan theta வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னென்னா பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து தீட்டா அப்படிங்கிறது எலிமினேட் ஆகி நமக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடச்சிடும். ஓகேவா.